வபரகாத்து. ஹஜ்ஜும் உம்ராவும் இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றுதான் ஹஜ். இந்த கடமை மக்காவில் உள்ள கஅபத்துல்லா ஆலயத்திற்கு சென்று வர வசதி உள்ளவர்களுக்கு கடமையாகும். ஒருவர் இந்த கடமையை முறைப்படி செய்தால் அவர் சொர்க்கத்திற்குரியவராக மாறிவிடும் பெரும் பாக்கியம் கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு உம்ரா செய்வது மறு உம்ரா வரையில் உள்ள பாவங்களின் பரிகாரமாகும். பாவம் கலவாத ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, முகஸ்துதிக்காக அல்லாமல் படைத்தவனின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற தூய எண்ணத்துடன் இஸ்லாம் கூறிய அடிப்படையில் ஹஜ் கடமையை நிறைவேற்றினால் அவர் அன்று பிறந்த பாலகன் போல் ஆகிவிடுவார். அதாவது எந்த பாவமும் செய்யாத குழந்தை போன்று தூய்மையான ஒரு மனிதராக